ஆஸ்வதித்தார். 2/2/2025 ஞாயிறு ஆராதனை FCC சபையில் கூடி வந்த உங்கள் யாவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். தேவன் நம்மோடு கூட இடைபெறுவாராக. ஆரம்பிச்சோம் ஆரம்பிச்சோம் Stotra. Praise the Lord. Stotra. Stotra. And be blessed. Stotra. Praise. I ask in the name of Jesus Christ. Hallelujah. Hallelujah. சத்தியத்தை கேட்கிற நீங்கள் யாவரும் பாக்கியவான்கள். எடுப்போம் சங்கீதம் 133 சங்கீதம். தாவீது பாடின ஆரோகண சங்கீதம். சங்கீதம் 133. தாவீது பாடின ஆரோகண சங்கீதம். 3 வசனம் தான் இருக்கு. வாசிக்கிறேன், கேளுங்க. இதோ சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுகிறது, எத்தனை நன்மையும் எத்தனை இன்பமுமாய் இருக்கிறது. அது ஆரோனுடைய சிரசின் மேல் ஊற்றப்பட்டு அவனுடைய தாடியிலே வடிகிறதும் அவனுடைய அங்கிகளின் மேல் இறங்குவதுமான நல்ல தைலத்துக்கும் எர்மோன் மேலும் சியோன் பர்வதங்கள் மேலும் இறங்கும் பணிக்கும் ஒப்பாயிருக்கிறது. அங்கே கர்த்தர் என்றென்றைக்கும் ஆசீர்வாதத்தையும் ஜீவனையும் கட்டளையிடுகிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. அங்கே என்றென்றைக்கும், அங்கே கர்த்தர் என்றென்றைக்கும் ஆசீர்வாதத்தையும் ஜீவனையும் கட்டளையிடுகிறார். எங்கே? இதோ சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுகிறது. ஓப்பன் யுவர் ஐஸ் அண்ட் சீ. இதோட நல்லா ஒத்து பாரு. சகோதரர் நாங்க, இது சகோதரருக்கு சொல்லப்பட்டது, அப்படி இல்லை, சகோதரிகளும் தான். அல்லேலூயா. இதோ சகோதரிகள் ஒருமித்து வாசம் பண்ணுகிறது, எத்தனை நன்மையும் எத்தனை. அங்கே கர்த்தர் என்றென்றைக்கும் ஜீவனையும் ஆசீர்வாதத்தையும் கட்டளையிடுகிறார். கமாண்ட் பண்றாரா? அல்லேலூயா. முதல் வசனம், இதோ சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுகிறது, எத்தனை நன்மையும் எத்தனை இன்பமுமாய் இருக்கிறது. 3வது வசனத்தில் கடைசி பாகம், அங்கே கர்த்தர் என்றென்றைக்கும் ஆசீர்வாதத்தையும் ஜீவனையும் கட்டளையிடுகிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாதாக. ஐயா ஆசீர்வாதம் வேணும் ஐயா, ஜீவன் வேணும் ஐயா, வேணும் ஐயா. ஒருமித்து வாசம் பண்ண ஐயா. ஒருமித்து, இன்னைக்கு ஒருமித்து, அதுதான் நம்ம தீம் வசனம். ஒரு மனம் ஒருமித்து வாசம் பண்ணுதல், அதுதான் நம்முடைய தீம் வசனம். அல்லேலூயா. அங்கே கர்த்தர் அங்கே ஆசீர்வாதத்தையும் ஜீவனையும் கட்டளையிடுகிறார். அதனால் அன்பானவர்களே, ஒருமித்து வாசம் பண்ணுங்கள். ஒருமித்துனா ஒரே மைண்ட், ஒன் மைண்ட் ஒன் பேஜ். ஏற்கனவே ஒரு செய்தி கொடுத்த ஞாபகம் இருக்கா? உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? ஒன் மைண்ட் ஒன் பேஜ், ஒன் பேஜ். நீங்க போயிட்டு இருங்க, இடையில கொடுத்த ஞாபகம் இருக்கா? ஒரு 4 நாளைக்கு முன்ன தான். ஒரு மனம். என்ன மனம்? ஒரு மனம். இயேசுனுடைய மனம் ஒரு மனமா 2 மனதா? 2 மனம் வேண்டும். பிசாசு 2 மனம் தான் ஏன் வாழ்க்கை. அதனால பிசாசு
ஆசீர்வாதம் கொடுக்கல, ஏவாளுக்கு சாபத்தை கொடுத்து விட்டான். ஒரே மனம், இயேசுவின் மனம், ஒரே ஒரு மனசு. ஜீவ சுவாசத்தை ஊதி ஜீவாத்மாவாகி ஜீவ விருட்சத்தை கனி, ஒரே ஒரு கனி. அது என்ன கனி? ஜீவ விருட்சத்தை கனி. அதுதான் ஒன் மைண்ட், ஒரே மனம். அந்த தேவனுக்கு, தனக்கு, முழு உலகத்துக்கு. கவனி, அந்த ஜீவ விருட்சத்தை கனிய தேவன் தனக்கு ஆதாமுக்கு முழு உலகத்துக்கு கொடுத்தா. ஒரே மனம், ஒருமித்து இருக்கிறாய். தேவன் அங்கே ஜீவனை ஆசீர்வாத கட்டளை இட்டுத்தான் நிர்வாக கையெழுத்து. நல்ல இந்த ஒரே மனம் உள்ள அந்த ஏவாளையும் ஆதாமையும் பிசாசு என்ன பண்ணிட்டான்? ஒரு மனதை டபுள் மைண்ட் ஆகிட்டான். நன்மை தீமை, நல்லது கெட்டது, நன்மையும் தீமையும் டபுள் மைண்ட் வந்ததுமே, அத தேவன் தனக்கு உலகத்துக்கு கொடுத்ததுமே அங்க ஜீவன் வரல, அங்க மரணமும் சாபமும் வந்தது. இங்கிலீஷ்ல போடுங்க பாப்போம். இங்கிலீஷ்ல Psalms 123ல behold how good and how pleasant it is for brethren and dwell together in unity. Gagavani, behold how good and how pleasant na imbam it is for brethren to dwell together in unity. Unity ஒரே யூனிட்டி. கவனி, தயவுசெய்து பிரசங்கம் முடிகிறவர்கள் கவனி. யூனிட்டியா இருக்குது. நீ யூனிட்டியா இருந்தாக்கா உன்னை எந்த சிங்கமும் மேற்கொள்ளாது. கிறிஸ்து தேவன் தனக்கு ஆதாம் முழு உலகு. இதுல ஸ்ட்ராங்கா இருக்கணும். 3 பேர் இருக்கிறீங்கனாக்கா 3 பேரும் கிறிஸ்துவை தேவன் தனக்கு முழு உலகு கொடுத்து பசுத்த ஆவியாக இறங்குவார். அடுத்த வருஷம் பாரு, அது ஆரோனுடைய சிரசின் மேல் ஊற்றப்பட்டு அவனுடைய தாடியில் வடிகிறதும். ஆரோனுடைய சிரசில் ஊற்றப்படுதான். என்னது? அபிஷேகம். ஆரோனுடைய தாடியில் என்ன இருக்கா? அபிஷேகம் இருக்கலாம். கவனி, என்ன நடக்குதுங்க? என்ன நடக்குது? யூனிட் இல்லைங்க. பிரசங்கத்துக்கு ஏற்ற மாதிரி இங்க யாரும் இல்லைங்க. கிறிஸ்துக்குள்ளவா 1 மணி நேரம் கிறிஸ்துவை நோக்கிப்பா. தேவாலயத்தில் பிரசங்கம் பண்ணும்போது அவங்க எல்லோரும் ஒருமனப்பட்டு அவரை நோக்கி பார்த்தார்கள். பசுத்த ஆவி இறங்கிச்சு, பீட தொஞ்சிச்சு, உலகத்துக்கு ஆசீர்வாதம் பார்த்தாங்க. யூனிட்டியா இருங்க. பிரசங்கத்துக்கு ஏற்ற மாதிரி இருங்க. அப்போ அது ஆரோனுடைய சிரசின் மேல் ஊற்றப்பட்டு அவனுடைய தோடையிலே வடிகிறதும் அவனுடைய அங்கிகளின் மேல் இறங்குறதுமான நல்ல தைலத்துக்கும். அங்க ஒரு அபிஷேகம் இருக்குது. பசுத்த ஆவியானவர் இறங்குறாரு. கிறிஸ்துவை தேவனுக்கு ஆதாம் முழு உலகத்துக்கு. அதான் ஒரே மனம். சொர்க்கம் தான் உனக்கு. ஏதேன் தோட்டத்துல ஏதேன் என்றால் என்பான்னு அர்த்தம். இந்த 2 பேர் இருந்தா நல்லா இருக்கு. ரொம்ப சந்தோஷமா இருக்கும். நீங்க இருக்குதா ஒரு தயவுசெய்து ஏற்று லைவ்ல போயிட்டு இருக்கு. ஏற்றுங்கம்மா. சோசனம் அது பேர் என்ன? திருஷா ஏந்திரு, டக்குன்னு ஏந்திரு. 1 மணி குலைக்குது. அசுத்தாவி தயல இருக்காது, அசுத்தாவி தான் இருக்கும். 2 பேர் ஏந்திரு. கெட் அப். ஏசு நாமத்தில். அல்லேலூயா. ஏசு அப்படிதான் சொல்றாரு. கெட் அப். 2 மணமே. 2 மணம். அங்க கவனிச்சு இருக்காத. சீரியஸா சொல்றேன். 2 மணமே. அழிக்கிறாவி, பிறராவி, கொள்றாவி. அங்க ஜீவன் இருக்காது. அங்க சாபம் தான். சாபத்தை உண்டாக்குறாவி. இந்த இடத்துல இந்த கொலைப்படி பண்ற ஆவி இருந்தா அந்த அசுத்தாவி இறங்கி உண்டே ஆயிட்டு அந்த ஏரியாவே ஆயிடும். அதனால கிறிஸ்துவை தேவன் தனக்கு முழு சகோதரர் 2 பேரானாலும் சரி, 3 பேரானாலும் சரி, 5 பேரானாலும் சரி, கிறிஸ்து தேவன் தனக்கு உலகத்துக்கு தான். அந்த குடும்பத்துல இங்க என்ன சொல்லுது? அது ஆரோனுடைய சிரசின் மேல் ஊற்றப்பட்டு பசுத்த ஆவியானவராக ஊற்றப்பட்டு
அங்க அசுத்தாவையெல்லாம் ஓடி அங்கே கர்த்தர் என்றென்றைக்கும் என்ன பண்ணுகிறாரா? ஜீவனையும் ஆசீர்வாதத்தையும் கட்டளையிடுவா. அல்லேலூயா, அல்லேலூயா. ஐயா, எங்க குடும்பத்துல ஆசீர்வாதமும் ஜீவனம் இல்லை ஐயா. ஏன் தெரியுமா ஐயா? ஏவாளு 2 மனம், ஆதாமு 2 மனம், அதுக்கு பெற்றது 4 பிள்ளை, 3 பிள்ளை, 5 பிள்ளை, அதுவும் 2 மனம். 2 மனம் வேண்டும் அப்படின்னு சொன்னா பாரு. மறந்து வாழ ஒண்ணா, நினைத்து வாழ ஒண்ணா? அது எப்படி மறந்தும் வாழுமா, நினைச்சும் வாழுமா? அதுதான் 2 மனம். பிசாசு மறந்தும் வாழ்க்கை நினைத்து ஒன்னே ஒண்ணுதான், கிறிஸ்து தான். மறக்கவும் முடியாது, மறக்கவும் மறக்குமா, நினைக்கவும் நினைக்குமா? அதான் பிசாசுன்னு சொல்றது. அங்க அசுத்தாவி ஊற்றப்படும். இப்ப எங்க அப்பா இருக்கிறாரு, எங்க அம்மா இருக்கிறாங்க, 4 பிள்ளைங்க இருக்கிறாங்க. ஆதாம் ஏவாள் வழியா படுத்துட்டாங்க. என்ன மைண்ட் இருக்குது? 1 மைண்ட் இருக்குதா, டபுள் மைண்ட் இருக்குது எங்க அப்பாங்க. ஆதாம் வழியா படுத்தவங்க நன்மை தீமை 2 மைண்ட் இருக்குது. நல்லது கெட்டது இருக்குதா இல்லையா? நன்மார்க்கும் துன்மார்க்கும், சுய நீதி அநீதி. எங்க அம்மா அவங்களும் ஆதாம் வழியா படுத்துட்டாங்க. ஏவாள் நன்மை தீமை டபுள் மைண்ட் இருக்குதா? அதுக்கு 2 பேரும் பெற்று போட்டு 4 பிள்ளைங்க. துளசிராம, வெங்கட்ராம, லட்சுமி, சாரசு. ஒரு அக்கா, ஒரு தங்கச்சி, ஒரு தம்பி, நானு. 2 மைண்டு. எனக்கு நல்லா தெரியும். வயசு எனக்கு 53. நரகம் தான் என் குடும்பம். எங்க அப்பா வாத்தியார், பயங்கர கோவக்காரு. வீட்டுக்குள்ள வந்தாலே ஆசீர்வாதம் ஜீவனம் இருக்காது. வாயை தந்தாலும் அப்படி சபிப்பாரு. எங்க அம்மா சோகம். எங்க அப்பா நினைச்சு நான் 2 சேட்டை, என் தம்பி ஒரு சேட்டை, எங்க அக்கா ஒரு சேட்டை. எல்லாம் ஆசீர்வாதம் ஜீவனம் இருக்குது எங்க குடும்பத்துல. மரணமும் சாபம், ஏகப்பட்ட சாபம். 4 ஒரு வியாதி, 8 வருஷம் ட்ரீட்மெண்ட்டு, தற்கொலை எண்ணம், 8 வருஷம் என் வாழ்க்கை நாசமாச்சு. என் தம்பி ஒரு மாதிரி, என் அக்கா ஒரு மாதிரி. ஜீவனும் ஆசீர்வாதம் இறங்கிறதுக்கு பதிலா அங்க மரணமும் சாபமும் இறங்கி வாழ்க்கையே வேண்டாம் இருக்க போச்சு. இது என் குடும்பம் மட்டும் கிடையாது. தாமஸ் குடும்பம் எப்படி குடும்பமா? என் குடும்பம் உலகத்துக்கு 800 கோடி பேர், 816 கோடி குடும்பம் அப்படித்தாங்க. ரோமர் 3:23 படி எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமை விட்டு டபுள் மைண்ட் ஆகிறாங்க. ஒரு மனம் இல்ல, கிறிஸ்துவின் மனது இல்ல. கிறிஸ்து ஒரே ஒரு மைண்ட் தான். நல்ல மேம்பை ஜனங்களுக்காக ஜீவ சொல்ற ஜீவரத்தம் தேவனுக்கு தனக்கு உலகத்துக்கு 1 மைண்ட் போடா பிசாசா போயிட்டாங்க. ஜீவன ஆசீர்வாதம் வந்துடும். கையெழுத்து அல்லேலூயா. அப்போ அந்த மாதிரி 1 மைண்டுக்கு வாங்க. அது ஒரு கம்பல்சன் சொல்ல. 1 மைண்டுக்கு நான் எப்படிக்கா வருது? 1 மைண்ட் 1 பேஜ், ஒரே மனம். நண்பத்தேவ மனத்தை தேவன் தனக்கு உலகத்துக்கு 4 பேர் சேர்ந்தா அந்த குட்டி சோறு 4 பேரும் அசுத்தா ஏறி 4 பேர் ஒருத்தருக்கு ஆச்சுன்னு ஒருத்தருக்கு விட்டுட்டு போனார்கள். அன்பும் புத்திரம் மோவா பெந்தரும் சேயர் மலை தேர்ந்தாரோ ஒருவர் வெட்டுண்டு மடித்து போனார்கள். ஏன்னா டபுள் மைண்ட் இருந்தா அக்கா தங்கச்சியா இருந்தாலும் சரி, அண்ணன் தம்பியா இருந்தாலும் சரி, ஒரு நேரம் வர சொத்து பிரிக்கும் போது பிரச்சனை வரும்போது வெட்டி மடிக்கிறாங்களா இல்லையா? நண்பத்தையும் அண்ணன் தம்பி, நண்பத்தையும் அக்கா தங்கச்சி, நண்பத்தையும் அப்பா அம்மா வெட்டி மடிக்கிறாங்க. அது வெட்டி மடியத்தான் செய்யும். அசுத்தாய் தான் வந்து தலைமையாகும். இங்க சொல்லப்பட்டது ஏதோ சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுகிறது எத்தனை நன்மையும் எத்தனை இன்பமாகிறது. படிக்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சகோதரர் ஒருமித்து ஒரு மனதோட ஒருமித்து, நண்பத்தை கூட ஒருமித்து இருக்கக்கூடாது. ஜீவன்ல ஒருமித்து. என் தம்பி இப்போ நான் இயேசு ஏற்றுக்கிட்டேன். வாழ்க்கையில் அடிபட்டு நெருப்பு கட்டு நொந்து நூலாகி சிஎம் சாஸ்திரம் ட்ரீட்மெண்ட் இருக்கும்போது இயேசு மட்டும் கேள்விப்பட்டாங்க. 7 முறை தற்கொலை முயற்சி, பிசாசு அசுத்தா இறங்கி எனக்கு வாழ பிடிக்கல. என் கதை பெரிய கதை. ட்ரீட்மெண்ட் எல்லாம் எடுத்து செலவெல்லாம் பண்ணி நொந்து நூலாகி 7 முறை தற்கொலை முயற்சி பண்ணி 7 முறை அதிசயமாக காப்பாற்று கட்சியில் இயேசுக்கிட்ட வந்து நான் ஏற்கனவே கட்சியில் எங்கள் அப்பா பாரு, எங்கள் தம்பி தான் 2வது ஞானசாரம் இருந்தா இயேசுக்கிட்ட வந்து. அதுக்கப்புறம் எங்கள் அம்மா வந்தாங்க, அதுக்கப்புறம் எங்கள் அப்பா வந்தாங்க, அப்புறம் தங்கச்சி அக்கா எல்லாம் ஞானசாரம் எடுத்தோம். இப்போ ஞானசாரம் எடுத்தது பாவத்துக்கு மறித்து தேவ நீதிக்கு வந்துட்டான். நானும் என் வீட்டார் என்றால் கர்த்தரையே சேவிப்போம். கர்த்தர் யாரு? டபுள் மைண்டா 1 மைண்டா? 1 மைண்ட். கர்த்தர் தேவன் ஜீவன் உள்ளவன். தேவனுக்கு ஆதாமுக்கு முழு உலகத்தை கொடுப்பார். அசுத்தாவி பசுத்தாய் ஊற்றப்படும். எப்படி? அது ஆரோனுடைய சிரசின் மேல் ஊற்றப்பட்டு அவனுடைய
தாடியிலே வலிகிறதும் அவனுடைய அங்கிகளின் மேல் இறங்குறதுமான நல்ல தைலத்துக்கும் தைலம் பசுத்தாவிக்கு விடுகிற அந்த பசுத்தாவில சகல ஆசீர்வாதம் பசுத்தாய் கண்டிப்பா இறங்கிடும். நல்ல தெய்வ மைண்ட்ல 4 பேர் சேர்ந்து ஒரு அசுத்தாய் இறங்கி அசுத்தம் பண்ணி அது ஜீவனும் ஆசீர்வாதமா இருக்கு அந்த கூட்டம், சாபமும் மரணமா தான் இருக்கு அந்த கூட்டம். அப்போ ஏசு என்ன பண்ணோம், ஞானஸ்தானத்துக்கு தான் சபைக்கு போனோம். இப்போ நாங்கள் என்ன பண்ணோம்னா டபுள் மைண்ட்ல இருக்கோம், 1 மைண்ட்ல இருக்குமா, ஒரே மைண்டில் தான் வாழணும். ஏசுவை தான் தேவனுக்கு தரங்க. அதுக்கு முன்னே பிசாசு காட்டு நல்ல தேவை தேவனுக்கு தரங்க. எங்கள் அம்மா எங்கள் அப்பா தைக்க, அப்பா எங்கள் அம்மா தைக்க, எங்கள் அப்பா வந்து எண்ணெய் சமைக்க, நான் எங்கள் அப்பா மேலே பகையை கசிமு காட்டேன். அப்படியே 1 மைண்ட்லேருந்து நம்ம பிசாசு காரியத்தில் கிறிஸ்து பாவத்தை தான் குடும்பமே ரகலையா நரகமாக இருக்கு. எங்கள் அப்பாவை தாவே ஒரே தூங்குற வெளியும் வள சப்டின்னு இருப்பார். சப்சா தான் அப்படி சபிக்க மாட்டார். அசுத்தா இருக்குமா பசுத்தா இருக்குமாங்க, அசுத்தா இறங்கி குடும்பமே நரகமாக இருக்கும். அப்படிப்பட்டவன் இயேசு கிட்ட வந்து இயேசு எடுத்து ஞானசாரி திருவிருந்த ஜீவப்பம் ஜீவத்தை புசித்து அந்த ஜீவ சொல்ற ஜீவனத்தை அது இயேசுக்கு சாப்பிட்ட வாழ்ந்ததை பிதாகுமார் ஆதம் வந்து முழுவதுக்கு எங்கள் அம்மா ஒரு ஜீவ வச்சுக்கணி, எங்கள் அப்பா ஒரு ஜீவ வச்சுக்கணி, நான் ஒரு ஜீவ வச்சிருக்கணி, என் தம்பி ஒரு ஜீவ வச்சுக்கணி, எங்கள் அக்கா ஒரு என் தங்கச்சி எல்லாமே இப்போ ஜீவ வச்சிருக்கணி. ஜீவ மைண்டு சோய மைண்டு தேவ நீதி உயிர்த்தது. அதுக்கு முன்னாடி பாவட்டு பண்ணோம் குட்டி நரகமாச்சு வீடு. இப்போ தேவ நீதி உயிர்த்தது. எங்கள் அப்பாவும் எங்கள் அம்மாவும் நானும் என் தம்பியும் எங்கள் தங்கச்சியும் எங்கள் அக்காலாம் தேவனுக்கு தனக்கு ஆதம் வந்து முழு உலகம் கொடுத்தா அது ஆரோனுடைய சிறசின் மேல். எங்கள் அப்பா தான் ஆரோனு, குடும்பத்துக்கு தலைவர் அவர் தான். உங்கள் குடும்பத்துக்கு தகப்பன் தான் ஆசாரியன். ஆபிரகாம் குடும்பத்துக்கு ஆசாரியன் தான். அவன் பலிபீடத்தை கட்டி ஒரு 18 ஆண்டுடைய தேவன் தனக்கு உலகத்துக்கு தந்துறான். ஆபிரகாம் மேல அபிஷேகம் இருக்குது. இப்போ அது ஆரோனுடைய சிறசின் மேல் ஊற்றப்பட்டு அவனுடைய தாடிகளில் வடிகிறதும் அவனுடைய அங்கிகளில் இறங்குறதுமான நல்ல தைலத்துக்கும் எங்கள் அப்பாவிலிருந்து அப்படியே எங்கள் அம்மாவுக்கு டிரான்ஸ்ஃபர். எங்கள் அம்மா ஒரு ஜீவச்சகடி மனம் திரும்பிட்டா. எங்கள் அம்மா ஏவாளா இருந்தோ ஏசு பிள்ளையா தேவட பிள்ளையா மாட்டேன் விசுவாச பிள்ளையா இருந்தோம். அதுக்கப்புறம் நான் மூத்தவன், அப்புறம் என் தம்பி என் தங்கச்சி எங்கள் அக்கா எல்லாம் வாயத்தா ஜீவ வார்த்தை வந்து என்ன பண்ண சபிக்குள்ள ஆசிர்வதிக்கணும், பகைக்குழுக்கு நன்மை, சத்துக்களை இந்த ஜபம் பண்ண கிறிஸ்துவ வெளியே போட முடியாது. அந்த பிதாகுமார் பசுத்தாய்க்கணும் முழு உலகத்தை காட்டினா அது எப்படிப்பட்ட குடும்பமா இருக்காங்க. அங்கே எர்மோன் மேலும் சீயோன் பர்வதன் மேலும் இறங்கும் பனிக்கும் உப்பாய் இருக்கிறது. அங்கே தாமஸ் சுலசராம குடும்பத்திலே, ராமேஸ்வரன் ராணியம்மா குடும்பத்திலே, அங்கே அந்த குடும்பத்திலே கர்த்தர் என்றைக்கும் ஆசீர்வாதத்தையும் ஜீவனையும் கட்டளையிடுகிறார். அந்த குடும்பத்துக்கு எங்கோ போயிடுச்சு. ராமேஸ்வரன் குடும்பம் இன்னைக்கு உலகத்துக்கே ஒரு இன்டர்நேஷனல் சபை ஆரம்பிக்கிற அளவுக்கு பெரிய ஆகிட்டா இருக்கும் தாமஸ். அல்லேலூயா, கையாட்டது அல்லேலூயா. உலகத்துக்கே ஒளி, நீ உலகத்துக்கே ஒளி. இயேசு 1 மைண்ட் இருந்தா 1 பீச் 1 மைண்ட் ஜீவரத்தம். அந்த தேவன் தனக்கு ஆதாமுக்கு முழு 816 கோடி பேருக்கு மக்கள் தொகையை நீ கொடுக்கலாம். நீ உலகத்துக்கு ஒளியா தான் இருப்ப, இருளா இருக்க மாட்டேன். உலகத்துக்கே சுவை தரும் உப்பா தான் இருப்பேன், கசப்பா இருக்க மாட்டேன். கிறிஸ்துவை தேவன் தனக்கு உலகத்துக்கு. அதனால் அன்பானே ஜோயே லைஃப் கிறிஸ்துக்குள்ள நம்ம குடும்பமா இருந்தா அது பிசாசு நிற்கிறீங்க. கிறிஸ்துவ தேவன் அசுத்தா நிற்கிற அசுத்தா காதல் ஓடும், சாபம் ஓடும், ஆசீர்வாதம் இருக்கும், தரித்திரம் நீங்க ஐஸ்வர்யம், வியாதி நீங்க சுகம் இருக்கும், எல்லாம் பாதாளம் நீங்க பரலோக ராஜ்யம் இருக்கும். அந்த குடும்பம் எப்படி இருக்குமா, முதல் ஏதோ சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுகிறது, எத்தனை நன்மை எத்தனை இன்பமோ இருக்கிறது. அது கூட குட்டி நரகமா இந்த தாமஸ் சுலசராம விட இன்னைக்கு இன்பமா இருக்குது. எங்க போனாலும் ஜீவனே தேவனுக்கு தனக்கு உலகத்துக்கு. அப்பா பேசுறாரு, அம்மா பேசுறாரு, தம்பி பேசுறாரு, அண்ணன் பேசுறாரு, சோழியாரு, தேவனார், உயிர் பரலோகராஜ் தேவனுக்கிட்ட பேச்சு 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 அசுத்தாய் ஓடி 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 அங்கே ஆரோடைய சேர்த்து பசுத்தாய் இறங்கி இறங்கி அந்த குடும்பத்துல ஆசீர்வாதமும் ஜீவனையும் கட்டளை எடுக்கிறார். இதுதான் திருச்சபை. திருச்சபை எப்படி இருக்கணும், இப்படித்தான் இருக்கணும். அதனால்தான் நம்ம சபை உலகத்துக்கே மாதிரியான சபை. 7 கண்டத்துல என்ன இருக்கா, மிஷினரிகள் அனுப்புறோம். ஆப்பிரிக்கா, ஐரோப்பா, வட அமெரிக்கா, தென் ஆப்பிரிக்கா, ஆஸ்திரேலியா, அண்டார்டிகா எல்லாரும் பாவம் செய்து ரோமர் மூலி தேவ டபுள் மைண்ட் ஆகிட்டாங்க. நல்ல மனம் கெட்ட மனம், நல்லவன் தேவன் நன்மை தேவன் விஷால் மாற்றி நம்ம டபுள் மைண்ட் ஆகிட்டான். ஆசீர்வாதத்தை ஜீவனை கொடுக்க சாபத்தை கொடுத்தான். வியாபாரத்துக்கு தொடர்ச்சி
ஒன் மைண்ட் கொண்டு வர. நானே வழியோ சத்தியமா ஜீவனமோ இருக்கிறேன். அங்க டபுளே கிடையாது. ஜீவன் தான் ஜீவன் தான். தேவனுக்கு தனக்கு உனக்கு தான் உனக்கு தான். பிசாசு நன்மை தேவை. நன்மை தேவைன்னா நன்மை தேவை தான் கொடுக்கணும். நீ பிசாசு அடிவன். பிசாசு அப்படிப்பட்டவன். அங்கே சாபமும் மரணமும் இருக்கும். அந்த வழியில போவாத. கிறிஸ்துக்குள்ளவா. அல்லேலூயா. கிறிஸ்துவை தேவன் தனக்கு உலகத்துக்கு பசுத்தாவி இறங்குவாரு. ஒன் மைண்ட்ல இருந்தாக்கா உறுதியா நின்று தான் பாரு. என்னதான் நடக்குது பாரு. ஆபிரகாம் மேல இருந்துச்சு, ஈசாக்கு மேல இருந்துச்சு, தாவீது மேல இருந்துச்சு. உலகத்தையே ஒளியா அவங்களாம் பிறக்கும்போது டபுள் மைண்ட் தான் பிறந்தாங்க. நன்மார்க்கு துன்மார்க்கு, சுயநீதி அநீதி எல்லாம் டபுளா பிறந்து அசுத்தாவியா இருக்கி மரணத்துல சாபங்கள் எல்லாம் கிறிஸ்துவை ஆட்டுக்குட்டி ரத்தத்தின் மூலம் நீதிமானாக்கப்பட்டு அவர்கள் மேல படிக 133 சங்கீதம் 1 யாராவது வாய்ஸ் படிக்க பார்ப்போம். யார் படிக்கிறீங்க? ரோட் படிப்பா. அல்லேலூயா. அங்கே அடலைந்தவர் உன் குடும்பத்திலே, உன் சரீரத்திலே, உன் வாழ்க்கையிலே, உன் ஆத்மாவிலே அங்கே கிறிஸ்துவை தேவன் தனக்கு உலகம் கொடுக்கிற அந்த பட்சத்திலே ஆவியான செல்சல் மேல் இறங்கி அங்கே ஜீவனையும் ஆசீர்வாதத்துக்கு கட்டளை இட்டு தான் ஆக வேண்டாம். நான் டபுள் மைண்டு தான். நண்பர் தேவன் சில நேரத்தில் நன்மார்க்கா சில துன்மார்க்கா இருக்குன்னா அங்கே மரணமும் சாபமும் கட்டளையிடப்படும். பிசாசால கட்டளையிடப்படும். அது இங்கிலீஷ்ல பாருங்க. அங்கே என்ன போட்டு பார்ப்போம். For that the Lord commanded the blessing life forevermore. Hallelujah. கமாண்ட் பண்றாராம். தாமஸ் தேவ நீதி உயிர்த்தது பிதா குமார் பசுத்தாகி ஆதாம் வந்து முழு வாழ்நாளெல்லாம் கொடுக்கிறார். அதனால் பசுத்தாவி கமாண்ட் பண்றாரு. அவனுக்கு ஜீவனையும் ஆசீர்வாதத்தை கொடு. இல்ல அவன் பகைக்கிறான், சபிக்கிறான், நன்மை தேவையில்லைங்கிறான். பிசாசு வந்து கரெக்டாக கொடுக்குறான். அங்கே மரணத்தையும் சாபத்தையும் கொடு. பிசாசு திருடவும் கொள்ளவும் வழங்கி வருகிறான் என்று நானும் அவைகளுக்கு இங்க கவலை. திருடவும் கொள்ளவும் வழங்கி வரும். ஏன்னா டபுள் மைண்ட் கொடுத்துட்டான் ஆதாம் வியாபாரம் வழியா. அந்த திருடெல்லாம் கொன்றாங்க. மரணத்தையும் சாபத்தை கொண்டு வரும். நானும் அவைகளுக்கு ஜீவமைந்து சூரியமைந்து ஜீவனை பரிவனை கொஞ்சம் கொடுக்கவே வந்து. அப்போ ஜீவசாரி ஜீவரத்தை தேவன் தனக்கு கொடுக்க அசுத்தாயத்தை பசுத்தாய இருக்கு. அவனுக்கு ஜீவனை ஆசீர்வாதத்தை கொடுக்குறார். கையை தட்டு. அல்லேலூயா. அதனால்தான் இயேசு வந்தே மார்க்கம் அவன் எங்க போனாலும் யாரை பார்த்தாலும் ஃபர்ஸ்ட் எடுப்பிலே குசலமே விசாரிக்கிறீங்க. நீ கூட அப்படி இருக்கணும். உங்க அம்மா அப்பா அண்ணன் தம்பி மாமா மச்சான் எல்லாம் டபுள் மைண்ட் தான் இருக்கிறாங்க. குசலம் விசாரிச்சிருந்தாக்கா அவன் உயிரை மரணம் ஜீவனுக்கு பதிலாக மரணம் வந்துடும். நல்ல வேப்ப ஜனங்களுக்காக அந்த ஜீவ மைண்ட், ஜீவ சொல்ற, ஜீவ ஆற்று, ஜீவ லட்சு, ஜீவ கேட்க தேவ நீதி உயிரப்பா தேவனுக்கு தான் கொடுக்குறாரு பாரு. உடனே அசுத்தாவி ஓடி பசுத்தாவி அங்க தைலம் இறங்குது. சிறந்த மேல இறங்கி அங்கே ஜீவனும் ஆசீர்வாதம் வந்து சாபு ஓடிது. வியாதி சுகம் வந்துட்டு குட்டுக்கண்டு போய் குட்டுக்கண்டு திறக்குது. செவிட்டுக்கால் போய் செவிட்டுக்கால் திறக்குது. குஷ்ணோகிட்ட சுகமாகுது. டபுள் மைண்ட் இருந்தா உடம்பெல்லாம் வியாதி. நன்றத்தை மாதிரி சாகவே சாவாய். சாவு வந்து என்று வியாதி வறுமை தரித்திரம் அவமானம் வெப்பம் இந்த எல்லாமே சாவு சக்தி. பாவத்திலிருந்து மரண வரைக்கும் வந்துடும். அதுக்கு பரிகாரி தேவ நீதிக்கு உயிர்த்தல். இயேசுவை வழியில் சத்தியமோ அந்த ஜீவ சொல்ற ஜீவனத்தை கொடுக்கிறாரு. யாரை பார்த்தாலும் எவரை பார்த்தாலும் இயேசுடைய ஒட்டுமொத்த உடனே இந்த சங்கீதம் 133 இருக்குது. சகோதரர் ஒருமித்து. அப்ப சபைன்னா ஒன் மைண்ட் உள்ள கூட்டம். நீங்க என்ன பிரச்சனைனா சபையில யாரு ஒரு மனம் இல்லை. ஒரு மனம் இல்லாத சபையில அசுத்தாவி இருக்குமா பசுத்தாவி இருக்குமா? அசுத்தாவி தான் இருக்கும். ஊழியக்கார் நாடு தெரியல, ஊடு தெரியல, ஆசீர்வாதம் தெரியல, சுயநீதி அநீதி இருந்தாருனாக்கா அங்க அபிஷேகம் இறங்காது. ஒரு சபையில 50 பேர் இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோ.
அவர் தான் தலை. அந்த ஊழியர் ஜீவ மார்க்கத்தை நல்லா தெரிஞ்சிருக்கணும். கீழே எல்லா விசுவாச இயேசு தேவன் அந்த சபையில் அபிஷேகம் இறங்கி ஜீவன் ஆசீர்வாதமான சபையா இருக்காங்க. மாமியார் சரியில்லை, நாத்தா சரியில்லை, அரசியல்வாதி சரியில்லை, நன்கத்தை மைண்ட் வச்சு சபை கூட்டி வந்தாங்க. அந்த சபையில் அசுத்தாய் வந்து ஜீவன் ஆசீர்வாதிக்காது. அந்த விசுவாச சாபம் இருக்கும், வறுமை தரித்திரம், அசுத்தாய் வியாதி வறுமை தரித்திரமா இருக்கும். அதனால அன்பாவிலே இயேசு ஏற்றுக்கொண்டு கவனி இயேசு ஏற்றுக்கொண்டார். ஜீவ சர்வ ஜீவரத்து இயேசு சாப்பிட்ட வாக்குத்தத்தங்களை பிதா குமார் பசுத்தாய் கொடுக்கணும். ஆதாமுக்கு முழு கூட குத்தேனாக்கா அங்கே கர்த்தர் என்றென்றைக்கும் பாருங்க. நானே திராட்சை செடி, நீங்கள் ஒருவன் நிலையில் வார்த்தைகள் மிகுந்த கனிகளை கொடுப்பான். ஆசீர்வாதம் ஜீவன் கண்டிப்பா. ஐயா நான் ஆசீர்வதிக்கப்படும் ஐயா, நான் ஆடு வைக்கிறேன் ஐயா, எனக்கு படிப்பில்லை ஐயா அப்படி தாவீது சொல்லியிருந்தான். ஆனா தாவீது என்ன பண்ணா? கர்த்தருடைய காலத்துல அவர் துதி எப்போதும் துதி தோத்திரம் ஆராத ஜபம் ஒன் மைண்ட் வந்துட்டான். தேவன் தனக்கு உலக துதி தோத்திரம்னா பசுத்தாவி இறங்கிச்சு. கட்சியில் ஆடு மேய்க்கிற என்ன ஆயிட்டான்? ராஜாவான தாவீது என் இருதயத்துக்கு கேட்டவன். அவன் தான் சொன்னான், என் தாய் என்னை பாவத்தில் நான் துர்குணத்துல பிறக்கும் போது அப்படிதான் பிறக்க தவிர்க்க ஆதாம் விட பிறந்து டபுள் மைண்ட் அந்த பாவத்தை ஜெயிச்சுட்டான். அப்படிப்பட்டவன் சங்கீதம் 51 பாவ அறிக்கை செய்ய கவனி. கர்த்தரை எக்காலத்தில் அவர் துதி எப்போது வாங்கி எல்லாவும் நான் உமது நீதி உமது துதி சொல்லிக்கொண்டே கர்த்தரை கோட்டை கர்த்தரை தஞ்சம் கர்த்தர் கர்த்தர் கர்த்தன்றாங்க. தேவனுக்கு தனக்கு உலகத்துக்கு கோலியாத் கூட கர்த்தருடைய நாமத்தை தான் கொடுக்குறான். தேவனுக்கு தனக்கு கர்த்தருடைய நாமம் ஒன் மைண்ட் வந்துச்சு. உடனே அபிஷேகம் இறங்கிச்சு பாரு. அவன் ஆடு வச்சுட்டே இல்லை, வர வர ஆசீர்வாதம் வச்சா இல்லையா? என்ன குரூப் தாவீது ராஜாவாயிட்டான். ஐஸ்வர்யம் மகிழ்வு கண்டுகளும் பொண்ணு வெளியெல்லாம் பூச்சி போச்சு அவனுக்கு. அவன் புள்ள தேவாலயங்கள் கண்டுகளும் பொண்ணு வெளியெல்லாம் கொடுக்குறான். எப்படியா வச்சா அந்த ஆசீர்வாதம் வச்சா இல்லையா? அங்கே கர்த்தர் என்றென்றைக்கும் ஆசீர்வாதத்தை ஜீவனையும் கட்டளையிடுகிறார். தாவீது ஆசீர்வதிக்கப்பட்டானா இல்லையா? கட்சியில வனாந்தரத்தில் இடமுறையில போய் ஆடுகள் வந்தான். ஏழையா ஆசீர்வதிக்கப்பட்டான், ஐஸ்வர்யமானான், ராஜாவானான். அதே மாதிரி எஸ்தர் ராஜாத்தி அப்பா இல்ல அம்மா இல்ல, கர்த்தர் தான் அவருக்கு அப்பா அம்மா. கர்த்தருடைய ஜீவனை தேவனுக்கு தனக்கு ஒன் மைண்டுக்குள் வந்தா உலகத்தையே அன்பு கொள்றான். தேவனுக்கு தனக்கு அபிஷேகம் இறங்கி 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 ஜீவன் ஆசூர் 120 ராஜாத்தி ஆயிட்டா. யோசேப்பு சிறைச்சாலே இருக்கிற டபுள் மைண்ட்லே இல்லை, பகை கஷ்டம் வைராகியத்திலே இல்லை, ஜீவ மைண்டு. தேவனுக்கு தனக்கு குயில் போட்டவன் போத்திபார் மனைவி எல்லாரும் கிறிஸ்துவ அன்பை வெளிப்படுத்த யூஸ்மான் மாறிட்டான். கர்த்தருடைய வசனம் ராஜாவுக்கு சொப்பனம் உண்டாகுது. இவன் இங்க இருக்கிறான் சிறைச்சா இல்லை. ஒன் மைண்ட் இருந்தா யாராருக்கும் உனக்கு சொப்பனம் உண்டாகும். பெரிய பெரிய ஆளுகள்லாம் சொப்பனம் உண்டாகும். அவனை கூட்டுவான். கூட்டு வந்து சிறைச்சாலை அவனை ராஜவசம் போட்டு சிம்மாசனம் எகுத்தி அதுவே ஆசீர்வாதம் யோசிச்சிருக்கு. ஜீவன ஆசீர்வாதம் இருந்துச்சு. ஆபிரகாம் பலிபீடத்தை கட்டி ஒரு பைதல் டாக்டர் ஏசுவனுக்கு தேவன் தர கொடுத்துக்கிறான். ஆபிரகாம் சகல காலத்து ஆசீர்வாதம் வருது. 100வது வயசு 90வது வயசு சாபம் பிள்ளை இல்லை, ஸ்திரீகள் வெயிட் பண்ணிட்டு போச்சு. ஐயா பிள்ளையே இல்லையா சொன்ன பண்ணி பிள்ளை கொடுத்தாங்க இல்லையா? ஈசாக்க 100 வயசு 90 வயசுக்குள்ள பிள்ளை கொடுக்குற அந்த ஜீவன் சொன்னது ஆசீர்வாதம் சொன்னது. அவன் தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனானா. கவனி ஆபிரகாம் எல்லாம் நம்மள மாதிரி அம்மா வைக்கிற பார்த்தவன் தான், சமைக்கப்பட்டவன் தான், விக்கிர ஆராய்ச்சி செய்தவன் தான். அவன் ஆட்டுக்குட்டி நீதிமானாகப்பட்டு அந்த கர்த்தருடைய ஜீவனை இயேசு தேவன் தனக்கு உலகத்துக்கு கொடுக்கிறதுனால ஆபிரகாம் சகல காத்து ஆசீர்வாதம். பூமி தாங்களும் ஆடுகளும் ஒருத்தங்களும் பழுகுது. எப்படி தான் நடந்ததே தெரியல அவனுக்கு. அவன் பலிபீடத்தில் பைதட்டாட்டு தேவன் தனக்கு கொடுக்குறான். அபிஷேகம் இறங்கி 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 ஆபிரகாம் சகல காத்து ஈஷா காத்து ஆபிரகாம் சீமானாக இருந்தான் அப்படின்னு போடப்படுது. அதனால் நம்மளோட வாழ்க்கையை மிஸ் பண்ணிடாதீங்க. டபுள் மைண்டில் பார்த்துட்டோம், அது குறித்து ஆராய்ச்சி பண்ணாத. அப்படிதான் பார்த்துருக்குறோம். நம்ம அம்மா ஏவாது, நம்ம அப்பா ஆகாம யாரோ எவ்வளோ நினைக்காது. உலகம் 816 கோடி பேருக்கு அவங்க ஆதித்தாக போய் பிசாசிட்ட போய் பழக்க விட்டு ஜீவ வச்சிருக்கல ஒன் மைண்ட்ல இருந்து ஜீவ 2 மைண்ட்ல அவங்க வந்துட்டாங்க. குண்டு பேருக்கு வந்துட்டு நம்மளும் அதிலே போவாதே. ஆசீர்வாதம் ஜீவன் இருக்காது. சாபம் மரணத்தால் முடிவு பாதாள வேலை சீரியஸான வேலை. ஆதாமின் சிந்தை மாறானா நெத்தி எழுதப்படுது. நம்ம நெத்தில என் தாய் என்னை பாவத்தில் டபுள் மைண்டில் பெற்றுட்டா. நல்லது கெட்டது எல்லாரும் நல்லதாக எல்லாரும் கெட்டதாக டபுள் மைண்டுக்கு தான் இல்லையா? எல்லாருக்கும் ஆணுக்கு பெண்ணுக்கு வயதுக்கு படிச்சவனுக்கு படிக்காத ஏழைக்கு அரசியல் தலைவர் சினிமா கலைஞர் டாக்டர் ஆப்பிரிக்காக்காரர் ஐரோப்பாக்காரர் ஆப்பிரிக்காக்காரர் அப்படி
எல்லாம் போலாம் எங்க போனாலும் நீங்க எல்லாம் டபுள் மைண்ட் தான் இருக்கிறான். நல்லா போட்டு சூடு பார்க்குறேன் மயக்கினாத டபுள் மைண்ட் ஓடிக்கிறான். திருடம் கொண்டு வாங்கி ஒரு வேறு கிறிஸ்துக்குள்ள கொண்டு வரும், ஜீவ மார்க்கத்தை கொண்டு வரணும். ஏசு நானே நல்ல மேய்ப்பு ஜனங்களுக்காக ஆமா தேவன் தர குணத்துக்கு 38 வருஷமா டபுள் மைண்ட்ல இருக்கிறான். பேசாக்குளத்துல டபுள் மைண்ட் தானே நன்மை தேவையிலே இருக்கிறான். நன்மை நம்மளோட தெய்வம் தேவோட்ட நன்மை கவலை 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 அசுத்தாயி தலைமையில இறங்கி இடப்படங்களுக்கு அது ஆதோனுடைய சென்சின் மேல் ஊற்றப்பட்டு அவனுடைய தாடிகளில் வடிகிறதும் அவனுடைய அங்கிகளின் மேல் இருக்கிறதும் நல்ல தைலம் சூழே ஜீவன் பசுத்த ஆசுவாதாய்ச்சி இறங்கிறதுக்கு பதிலாக அசுத்தாய் சரீரம் உள்ள உடம்பெல்லாம் வியாதி. நன்மை தேவம் இருந்தா உடம்பெல்லாம் வியாதி வந்துடும். கண்ணு காது ஆற்றுல சிக்கிட்டு எல்லாம் கெட்டு போய் அசுத்தாய் இறங்கி ஏசு பார்த்தாரு. 38 வருஷமா அசுத்தாய் இறங்கிது. நல்ல மேய்ப்பு ஜனங்களுக்காக அவன் ஒன் மைண்ட்ல கொண்டு வர்றாரு. ஜீவரசம் தேவனுக்கு தனக்கு ஆதரவு முழு பசுத்தாய் இறங்கி பாருங்க. உடனே எழுந்தான். ஆசீர்வாதம் வந்துச்சா, ஜீவன் வந்துச்சா, எழுந்து ஜோரான அவனை பார்த்தா இனி அதிக இனி பாவம் செய்யாது. நானே திராட்சை செடி நீ கொடி என்னிலே நிலைக்குது. அந்த தேவன் தனக்கு ஆதரவு வாழ்நாள் கிறிஸ்டியனுக்குள்ளே நன்மதியுமே தேவன் தன் கூட கொடுக்காத. யாரும் நியூட்ரலா இருக்குது இல்லை. ஒன்னு நீ ஆதாமுக்குள்ள வாயிடும் இல்லை கிறிஸ்துக்குள்ள வாயிடும். அந்த கிறிஸ்துவ பிதாகுமார் பசு ஆதாமுக்கு வாயிடம் தான் முடியும். அசுத்தாயோட பசுத்தாய் வர வாயிடம் தான் நீ ஆசீர்வாதமாகவே இருப்பாய். கையெழுத்து அல்லேலூயா. அப்பா இதோ சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுகிறது. எத்தனை இன்பமும் எத்தனை நன்மையும் எத்தனை இன்பமா இருக்கிறது. இப்ப 4 சகோதரரை கூப்பிட போறோம். பஸ் வாழ்கிறது 4 பேர் வா. பஸ் வாழ்கிறது 4 பேர் வா. எல்லாம் வச்சா சீக்கிரம் வா. வடா நீ வாடா. மெதுவா அது தட்டி போறேன். இப்படி வா வா. நம்ம என்ன பண்ணா சங்கீதம் 133 இதோ சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுகிறது. எத்தனை நன்மையும் எத்தனை இன்பமாகுது. இவங்கெல்லாம் யாரு? சகோதரர். நல்லா கவனிங்க. இவங்க பிறக்கும் போது எப்படி பிறந்துக்கிறாங்க? ரோமன் 3:23 படி எல்லோரும் பாவம் செய்து ஒரு அம்மா அப்பா வயதுல பிறந்து வந்துக்கிறாங்க. இது ஆதாம் ஏவாள் அப்படியே ஜீனாலிஜி கூட கட்சியில் ஆதாம் ஏவாள் போய் முடியுது. அவங்க என்ன பண்ணாங்க? ஜீவன் ஜோயே ஜீவன் இருந்தவங்க ஜீவ விசேஷத்தை குறித்து தேவத்தால் குட்டி சொர்க்கத்தில் இருந்தவங்க. அவங்க பிசாசு கிட்ட பல கொடுத்து நன்மத்தையும் போயிட்டாகி அப்புறம் புருஷனுக்கு கொடுத்து இங்க கவனி ஒப்பா இவங்க அப்பா அம்மா நானும் ஒரு சகோதரன். நான் பெரிய சகோதரன், நான் சின்ன சகோதரன். 5 பேர் என்ன பண்ணிட்டான்? நன்மை தேவம் மைண்ட் ஆயிடுச்சு. எங்களுக்கு வந்துச்சா இல்லையா? ஆமா. இவங்கிட்ட ஒரு நன்மை தேவை, நல்ல சுவாவம் கேட்ட இவங்க ஒரு நன்மை தேவை, நான் ஒரு பெரிய நன்மை தேவை. ஒரு 2 பேர் நாங்கள் போனாக்கா இன்பம் நன்மன் வருமா அசுத்தாயிருமா? பாவத்தில் கூடி வந்துக்கிறான். அசுத்தாயிருமா சாப்பு வருமா? அசுத்தாவிதான் இருக்கா. நாங்கள் வாழ்க்கையில் எத்தனை முறை ஒரு அசுத்தாவி இவன் பிரச்சனை சொன்னா நான் என் பிரச்சனை சொன்னேன், இவன் பொண்டாட்டி பிரச்சனை எனக்கானது இதேதான் பேச்சுக்கிறோம், இதேதான் பேசுறோம். அசுத்தாவிதான் இறங்குது, இன்பமா இல்லை. கட்சியில் ஒரு நாள் நான் வாங்கின கடனை கொண்டு இவன் பிட்டி எடுத்துட்டான், என் அச்சு சண்டை போட்டு இவனுக்கு சமாதானம் சாப்பிட்டு வந்துச்சா. இவன்கிட்ட கடன் வாங்கிக்கிறான். கடன் வாங்கி கடன் கொடுக்க முடியல, எங்கே சாப்பான். கட்சியில் இவங்க 4 பேருக்குள்ள என்னாச்சு? 5 மாடு என்னாச்சான் சண்டை போட்டு பிரிச்சு போச்சு. போட்டுதா இல்லையா? அந்த மாதிரி நாங்கள் 5 பேர் நன்மை தீவில் குடிக்கிறது கூடுறது போகிறது வரது நன்மை தீவிலே இருக்குது. கட்சியில் கடன் வாங்குது. இவன் எங்கிட்ட கடன் வாங்கி அவர் கடன் வாங்கி அப்படி சாப்பிட வாங்கி நல்லா கவனி கடன் வாங்கி இவன் என்ன அடிக்க நான் அடிக்க 2 பேர் கஷ்டமாங்க. இப்போ ஒன்னா கொடுத்தே இல்லை, 4 பேர் பிரிஞ்சு போயிட்டான். 5 மாடு பிரிஞ்சு போனாங்க. சிங்க கட்சி சாப்பிடாதா? கட்சியில் நான் பிரிஞ்சு போய் இவன் பிரிஞ்சு போய் வியாதி போட்டு சேர்த்து நான் ஆக்சிடென்ட்ல சேர்த்து இவன் போய் எங்கே ஓடி போய் வியாதியில் போய் இப்போ 4 பேர் 4 ஆக்சிடென்ட் போயிட்டான். காரணம் என்ன? ஆதாம் வழியாய் பிறந்த சகோதரர்கள் நன்மையும் தீமையும் இருக்கிறதுனால டபுள் மைண்டு தேவன் தடவுல இவங்க வாழ்க்கையில் ஜீவனே இல்லை. எத்தனை முறை கூட்டாலும் சாபதான் இருக்குது, பிரச்சனை, வேலை வாய்ப்பு இல்லை, சமாதானம் இல்லை, அசுத்தாய் இறங்குது, நிம்மதி இல்லை,
ஒருத்தனை பற்றி கேள்விப்பட்டான், ஒரு பையன் போய் தற்கொலை பண்ணிக்கணும். தற்கொலை நடக்குதா இல்லையா? குடி கூத்துல போய் நன்மத்தையும் அசுத்தாய் போச்சு. வாலிபர்கள் நிறைய பேர் தற்கொலை பண்ணிக்கிறாங்க. ஏன்னா அசுத்தாய் ஜீவ மைண்ட் இல்லை. இப்படி 4 பேர் என்ன பண்ணிட்டோம், வாழ்க்கையில கெட்டு நுந்துள்ளாயி கட்சியில தேவாடாதே தம்பி ஜபேஸ்வா பைபிள் இருக்கலாம். பைபிள் அவன் என்ன பண்ணுவாங்க? கட்சியில இவன் வந்து என்ன பண்றான்? ஏங்க நாங்க 3 பேரு ஒருத்த ஏசு சொன்ன ஓட்டாங்க. ஓட்ட ஏசுன்னா பிடிக்காது அவனுக்கு. ஓட்டானா இல்லையா? ஊழிக்காரர் வந்து பயந்து ஓட்டான் பாரு. ஊழிக்காரர் வந்து ஓட்டிவிட்டான் அவன். இப்போ 4 பேர் கெட்டு நொந்து நூலாயி சொல்றா ஏசு நல்லவனு. ஏசுமா என்ன சொல்றோம்? நாங்கள் என்ன பண்ணுவோம்? எங்கள் வாழ்க்கையில் பல விதமான பிரச்சனை, அசுத்தாய பிரச்சனை. ஏசு உதவி செய்வாரா? என்ன செய்வாரு? ஏசு எதுக்குன்னா நல்லது நடக்குமா? எப்படி இருக்குதுப்பா ஏசுவா? ஜெபம் பண்ணுப்பா. எங்களுக்கு தலைமையில் கேட்க ஜெபம் பண்ணு. ஜெபம் பண்ணு. இவன் வந்து ஏசு எழுதிக்கிட்ட ஏசு பத்தி எங்களுக்கு சொன்னான். ஏசு நல்லவர் வல்லவர் சொன்னானா இல்லையா? அசுத்தாய் தோத்தினான். ஏசு ஜீவன் உள்ளவர். எந்த சபைக்கு போவாரா? தாம சொல்லுறான் சபைக்கா. அவர் என்ன ஜோயே ஜீவன் சொன்னாரு. நானும் ஒரு நாள் யூடியூப்ல பார்த்தப்பா. அப்போ ஜோயே ஜீவன் பத்தி சொல்லி கொடுத்தான். நண்பர் தேவ கடியை சாப்பிட்டு அசுத்தாய் வந்துச்சுப்பா. ஏசு 4 வழி சத்தியம் ஜீவனமா இருக்கிறாரு. அதை தேவன் தனக்கு கொடுத்து சொன்னாரா இல்லையாப்பா? இப்போ ஏசு இவன் பேச்சு கேட்டு 3 பேர் 4 பேர் போய் ஞானத்தை ஒருத்தன் ஓடணும் தான் எங்கே போனாலே தெரியல. அசுத்தாய் போய் அவன் வாழ்க்கை நாசமாக போச்சு. இப்போ நாங்கள் ஏசு ஏற்றுக்கொண்டு டபுள் மைண்ட் அதை ஜோயே மைண்டுக்கு வந்துட்டோம். ஏற்றிட்டாப்பா ஏற்றிட்டாப்பா தம்பி ஏற்றிட்டியா? இப்போ நன்மை தேவ மைண்டு ஜீவ மைண்ட் ஆகி போச்சு. நல்ல மேம்பை திறங்களுக்காக இப்போ நாங்கள் எல்லாரும் சேர்ந்தோம். அப்போ பார்த்தா கூடி ஜெபம் பண்ணுவோம். ஜெபம் பண்ணுவோம்ப்பா. இவர் அடிக்கடி எங்களை கூப்பிட்டு சபையை வீட்டில் கொண்டு வைப்பாரு. கூடி நல்ல மேய்ப்பை ஜனங்களுக்காக ஜீவனே கொடுக்குறான். திருடவும் கொள்ளவும் அழிக்கவும் வருகிறான். வேறொரு 4 அவைகளுக்கு ஜீவன் பேச்சு எங்களை ஜீவன் சொல்லி ஜீவன் பதி போயிடுச்சு. தேவனுக்கு தர கொடுக்குறது ஜீவன் சொல்லிட்டு இருந்து பாரு. அசுத்தாய் போட்டு போச்சு. அசுத்தாய் வந்துச்சு. வாழ்க்கையில் அற்புதம் நடக்குது. வாரத்தெல்லாம் எங்களுக்கு தேவை கிடைக்குது. இப்போ நாங்கள் ஒரு மனம் ஆயிட்டோம். அப்புறம் ஒரு நாள் சங்கீதம் 133 சொன்னான். இதோ சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணி எத்தனை இன்பமாகுது. இப்போ ஒவ்வொரு ஜீவத்துக்கணி நானும் எல்லாம் ஜீவத்துக்கணி தேவனுக்கு தனக்கு உலகத்துக்கு. இப்போ எங்களை அசைக்க யாராலும் முடியாது. அல்லேலூயா. எங்க போனாலும் நாங்க பிதாகுமார் ஜீவ சரஞ்சவர் ஏசு சாப்பிடுறது ஆதாமும் முழுவதும் ஏசு சாப்பிடுவாங்க. கொடுத்துட்டே இருப்போம். வாழ்நாள் ஒரு இடைவிடா கொடுக்குறோம். எங்களை பீட் பண்றது உலகத்துல யாருமே கிடையாது. கட்சியில் நாங்கள் எல்லாரும் பல்லவராஜ் போயிட்டா இருந்தோம். ஒருத்தன் ஓடினான் பாரு. அவன் எங்க போனா என்ன தெரியல. ஏசு சொன்ன ஓடி விட்டான். அவன் நன்மை தீவன் போனா ஜீவன் இருப்பானா? நன்மை தீவன் தான். வாழ்க்கைக்குள்ள அசுத்தாய் அவன் மேலே எங்கேயும் கட்சியில் சாமாய் பாவ கட்சியில் பாதாத்து போய் யாரும் போய் பார்ப்பா. நாங்கள் பல்லவுக்கு போயிட்டோம். அல்லேலூயா. இதான் மாட்டல இங்க கவனி. ஏசு இதான் கொடுக்க வந்தார். ஏசு பார்த்து கேட்கிறாங்க எல்லாரும். இங்க கவனி. ஏசையா நீங்க எதுக்கே உலகத்துக்கு வந்தீங்க? இங்க கவனி. ஏசு பார்த்து என்ன சொன்னாங்க? ஐயா இங்க கவனி. ஏசு நிறைய காரியங்கள் அவர் வந்து முக்கியமானது. 4 அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவோ அது பரிபூர்ணப்படும் வந்தே. அதனால திருடவும் கொள்ளவும் அடிக்க வருகிறானே என்று. அதனால்தான் ஏசு சுவிசேஷத்தை உலகம் ஃபுல்லாக போய் சொல்றாங்க. ஒன் மைண்டுக்குள்ள கொண்டு வராங்க. ஏசு ஒரு மனம். சில வசனத்தில் வாசிப்போம். அப்போஸ்தலர் 2:1-4 பாருங்க. அப்போஸ்தலர் கவனி. அப்போஸ்தலர் சீக்கிரம் வாசி முடிச்சிடுவோம். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 1-4 யாராவது வாசிங்க. அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 1-4. படிங்க. அல்லாமல் அக்னிமயமான நாவுகள் போல பிரிந்திருக்கும் நாவுகள் அவர்கள் காணப்பட்டு
அவர்கள் ஒவ்வொருவர் மேலும் வந்து அமர்ந்தது. அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு அண்டலைத்தவர். இங்க பாருங்க, பெந்தெகோஸ்தே என்னும் நாள் வந்த போது அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு, இங்க கவனி, ஒருமனப்பட்டு அண்டலைத்தவர். கிறிஸ்துவின் மனம் அது 120 பேரும் ஆதாம் வழியா இந்த நண்பத்தை மைண்ட் ஒரு 100 தேவதை பசுத்தாய் வச்சிருக்க மாட்டாங்க. அவங்க எல்லாரும் ஒருமனப்பட்டது என்னன்னா, இயேசுவை தேவன் தனக்கு ஆதாம் கொடுக்குது. இவ்வளவா உலகத்தை அனுப்புகிறாங்க, தேவனுக்கு அனுப்புகிறாங்க. அன்பு ஜீவனை பரிபூர்ண ஜீவனுமே கொடுக்கிறது. அப்போ ஒருமனப்பட்டு வந்ததுமே அந்த ஆதாமுடைய சிரசின் மேல் இறங்கினா அந்த தைலம், நல்ல தைலம் அங்கே பசுத்தாய் இறங்குது பாருங்க. பெந்தெகோஸ்தே என்னும் நாள் வந்த போது அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஓரிடத்தில் வந்தார்கள். அப்ப நீங்க என்ன பண்ணனா, எங்க போனாலும் சகோதரிங்க, எங்க போனாலும் ஒருமனப்பட்டு கூடி வரணும். இந்த தங்கரத்துல எல்லா ஜீவ வச்சிருக்க நீங்க கவனி. தேவன் தனக்கு ஆதாம் முழு அசுத்தாய் வந்துட்டீங்க நேரில அசுத்தாய் தான் இருக்கான். நீ ஒரு நன்மை மூக்கப்பாரு வாழைப்பாரு அப்படியே தாண்டோடி பகைய கஷ்டமா இருக்குது சகோதரிக்கு இருந்தீங்கன்னா எல்லாருங்களும் அசுத்தாய் ஒரு பகை கஷ்டம் சண்டி சாடி மாதிரி நன்மத்தை மாதிரி தான். அதே மாதிரி நீங்க என்ன பண்ணீங்க, ஒருத்தர் அச்சுவீங்க. அச்சுங்களா இல்ல, பஞ்சாயத்து வரீங்களா இல்லையா? ஏகப்பட்ட பஞ்சாயத்து. இங்க சின்ன கொடுத்து எத்தனை பஞ்சாயத்து, அவன் மாட்டிக்கிறான் இவன் மாட்டிக்கிறான், எல்லாம் சுத்த இவன் சுத்தாய் அவன் சுத்தாயி ஒரு டபுள் மைண்ட் அச்சு கிருஷ்ணரா. அப்ப கிறிஸ்துவை தேவன் தனக்கு உலகத்துக்கு பார்த்தீங்கன்னாக்கா அங்க ஜீவனம் ஆசீர்வாதம் வரும், அட்ரஸ் கேட்டு வரும். பசுத்தாய் தேவதூர்கள்லாம் வந்து என்ன பண்ணுவாங்க, அங்க என்டர்டைக்கு ஆசீர்வாதத்தை ஜீவனை கண்டிடுவார் பாக்குறோம். அப்போ பெந்தெகோஸ்தே என்னும் நாள் வந்த போது அவர்கள் எல்லாரும் எத்தனை பேர், 120 பேரா, அவங்க எல்லாரும் ஒருமனப்பட்டு ஓரிடத்தில் வந்திருந்தார்கள். அப்போது பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல வானத்திலிருந்து சடுதியாக ஒரு முழக்கம் உண்டாகி அவர்கள் உட்கார்ந்திருந்த வீடு முழுவதும் நிரப்பிட்டு அல்லாமலும் அகிலவனமான நாவுகள் போல பிரிந்திருக்கும் நாவுகள் அவர்களுக்கு காணப்பட்டு அவர்கள் ஒவ்வொருவர் மேலும் வந்து அமர்ந்தது. இங்க பாருங்க, பசுத்தாய் வந்து புறாவை போல அமர்ந்தான். இப்போ டபுள் மடம் தான் என்னது, காக்கா எதை குடிக்குது, அசுத்தாய் குடிக்குது. அண்டை காக்கா பார்த்துக்கிறீங்களா எப்படி இருக்கும், கரீன்னு இருக்கும். புறா எப்படி இருக்கும், வெள்ளையா இருக்கும். புறான்னா மென்மையானது. புறா வந்து யாருன்னா நீ ஒன் மைண்டா இருக்கும். புறா எப்படி அழகா இருப்பாரு. அசுத்தாய் ஆதாம்ல டபுள் மைண்ட் நன்மத்தையுமே தேவதேவன் 5 சகோதரி வந்து கொண்டாக்கா அண்டகாக அசுத்தாய் தான் மேல இருக்கும். ஒரே என் புருஷன் சரியில்லை, வீடு சரியில்லை, எங்க சரிங்க நன்மத்தை மேல வந்துட்டு என் புருஷன் குடிக்கிறான், புருஷன் தப்பான வழியில போறான், எனக்கு சமாதானம் இல்லை, வியாதி குடும்பத்தை சாப்பிடுறது கடன் தொலை எல்லாம் அந்த அசுத்தாய் அண்டகாக பண்ற வேலை. கிறிஸ்துவை தேவன் தனக்கு ஆதாமுக்கு முழுவதும் கொடுத்தா யசராஜத்தை போல மாபெரும் ஆசீர்வாதம். ரூத்தை போல, சாரால போல, மரியாதை போல சகல காலத்து கிறிஸ்து தேவன் எல்லையிட்ட ஜீவன் அந்த தேவன் தரப்பு அசுத்தாய் போல பசுத்தாய் வர அங்கே என்றென்றைக்கும் ஆசீர்வாதத்தையும் ஜீவனையும் கண்டிப்பா கட்டிடுவார். அப்போ அவர் எல்லாரும் அல்லாமலும் அகிலவனமான நாவுகள் போல பிரிந்திருக்கும் நாவுகள் அவர்கள் காணப்பட்டு அவர்கள் ஒவ்வொரு மேலும் வந்து அமர்ந்தது. அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு ஆவியானவர் தன் வருத்தன்படி வெவ்வேறான பாஷைகள் பேச தொடங்கினார்கள். என்ன பாசை, சூரிய பாசை, ஜீவ வார்த்தை. நல்ல கவனி. அதுக்கு முன்ன நன்மத்தீமை வார்த்தை, டபுள் வேர்டு. நன்மத்தீமை கலந்து போச்சு, கலாப்பட்டிச்சு. உடனே அசுத்தாய் வந்து வாழ்க்கையை ஏசு ஜீவ வார்த்தை. தேவனுடைய மகத்துவங்களை பேசினாரு போடப்பட்டு கீழே வந்து பார்த்து வீட்டில் போய் தேவனுடைய என் நாள்தோறும் உமதி நீதி உமதி சொல்லிக்கொண்டே இருக்கும். கர்த்தரின் கொண்ட ஜீவ உலகம், ஜீவமானம், ஜீவ பூமி, சபிக்கிறவாசல், பகைக்கும் நன்மை, சத்துருக்களை சிநேகி, அளவற்ற அன்பு, சமாதானம், சந்தோஷம், நீடிய பொறுமை, விசுவாசம், எல்லையற்ற அன்பு, தேவனுக்கு தனக்கு உலகத்துக்கு எல்லாம் ஜீவ வார்த்தை. தேவ நீதிபதி பரலோக ராஜ்யம். இல்லைன்னா அது விட்டுட்டாக்கா மரண வார்த்தை ஆகாது, போகாது, வரங்காது. நான் என் சனின்னு சுயநீதி, அநீதி, பகை, கசப்பு, வைராகியம், கோபம், சண்டை, இதே தேவன் தர்மங்களுக்கு அசுத்தாய் அங்கே சாபமும் மரணம் இருக்கும், முடிவு பாதாளம். அதனால பெந்தெகோஸ்தே நாள் என்ன பண்ணாலும் எல்லோரும் ஒருமனப்பட்டு வந்தார்கள். அடுத்து மார்க்கெட் சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் சீக்கிரம் வார்த்தை நம்ம ஒன்றாம் வச்சிருவோம். மார்க்கெட் சுவிசேஷத்துல இயேசு பாருங்க தம்மிடத்தில் அழைத்து, மார்க் 3ஆம் அதிகாரம் 13, 14, 15 படிங்க. மார்க் 3 சீக்கிரம் பண்ணிக்கலாம். போதும் இருக்க. மார்க் 3ல பின்பு அவர்கள் மலையின் மேல் ஏறி தமக்கு பின்பு அவர் மலையின் மேல் ஒரு மலையின் மேல் ஏறி
தமக்கு சித்தமானவர்களை தம்மிடத்தில் வர வைத்தார். அவர்கள் அவரிடத்துக்கு வந்தார்கள். அப்பொழுது அவர் 12 பேரை தெரிந்து கொண்டு, கவனி, 12 பேரை செலக்ட் பண்ணார். இந்த 12 பேர் யாரு? டபுள் மைண்டா, ஒன் மைண்டா? டபுள் மைண்டு, நன்மை தீமை மைண்டு. ரோமர்கள், செம்படவர்கள், மீன் பிடிக்காரங்க, வரி வசூலிக்கிறீங்க. அவங்க 12 பேரை தெரிந்து கொண்டு அவர்கள் தம்மோடு கூட இருக்கவும் பிரசங்கம் பண்ணும்படியாக தாம் அவர்களை அனுப்பவும் வியாதியஸ்தர்களை குணமாக்கி பிசாசுகளை துரத்தும்படி அவர்கள் அதிகாரமுடையவர்களாக இருக்கும் அவர்களை ஏற்படுத்தினார். 12 பேரை தம்மிடத்தில் அழைக்கிறார். ஆதாம் கூட இருந்த பிசாசு கிட்ட இருந்து இயேசுவின் தலைவர் நல்ல மேய்ப்பு ஜனங்களுக்காக அந்த ஜீவசார ஜீவனை குத்து மாட்டாரா? அவங்க பேர் சொல்லி பிதாகுமார் ஆதாம் முழு விட்டாரு. டபுள் மைண்ட், நன்மத்தை மைண்ட், சூரிய மைண்ட் கொடுத்துட்டாரு. அவரோடு கூட இருக்கணும். அவங்க போறதுலாம் விசுவாசத்துல வியாதியத்தை சொந்தமா யாரும் எங்க போனாலும் டபுள் மைண்ட்ல இருக்கிறான். ஆதாம் வழியா இன்னைக்கு அதே தான். நீங்க எந்த நாட்டுக்கு போகலாம், எந்த செய்தி கேட்டால் அவங்களால ஊழியம் செய்யாம இருக்க முடியாது. எல்லோரும் பாவம் செய்து தேவ மகவேட்டு இலவசமாக கிறிஸ்துவை மீட்பை கொண்டு நீ பார்க்கலாம். ஒன் மைண்ட் கொடுக்கணும். உங்க அம்மாவை, அப்பாவை, அண்ணனை, தம்பியை, மாமனை, மச்சான, அது ஏசு ஜீவன் பாரு லட்சம் தெய்வம் தான் ஆதம் கூட அசுத்தாயிருக்கு பசுத்தாயிருந்தா ஈலிங்கி. ஹல்லேலூயா. அதான் நம்ம சபை, உலகளாவிய சபை, குளோபல் சர்ச்சு. எந்த நாட்டுக்கு போங்க, எந்த தேசத்துக்கு போங்க, முதல் நீங்க கிறிஸ்துக்குள்ள இருங்க, சோயே ஜீவன்ல இருங்க. அதனால தான் நம்முடைய செய்தி சோயே ஜீவன் வேதாகம சத்தியம். ஃபேஸ்புக்கில் போங்க, குலசுராம் தாமஸ் சர்ச் பண்ணுங்க. யூடியூப்ல போங்க, ஏஎல்சி வெல்லூர் சர்ச் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. ஒரு சேனல் எஃப்ஜிசி வெல்லூர் ஒரு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. அப்போ பின்பு அவர் ஒரு மலையின் மேல் ஏறி தமக்கு சித்தமான தம்மிடத்தில் வரவழைத்தார். அவர்கள் அவரிடத்துக்கு வந்தார்கள். இயேசுவிடத்தில் வந்து ஜீவரத்தத்தை குறித்து அசுத்தாய் பற்றி ஒன் மைண்ட் ஆகிட்டார், சூரிய மைண்ட். அப்புறம் அப்போது அவர் 12 பேரை தெரிந்து கொண்டு அவர்கள் தம்மோடு கூட இருக்கவும் பிரசங்கம் பண்ணும்படியாக தாம் அவர்களை அனுப்பவும் வியாதிகளை குணமாக்கி பிசாசுகளை துரத்தும்படி அவர்கள் அதிகாரமுடையவர்களாக இருக்கவும் அவர்களை ஏற்படுத்தினார். கையெழுத்து. அல்லேலூயா. இதை அப்படியே விட்டாம நடக்குது. பிசாசு அவன் வந்து அவன் கிட்ட ஆயிடுச்சு. அவனுக்கு நன்மை தீமை மைண்டு கொடுத்து உன்னை வியாதி கொடுக்கணும். பிசாசு தேவனை தோத்திரமா அப்படியே நெகட்டிவ் மாத்திடலாம். சாபத்தையும் மரணத்தையும் தோத்திர ஆளா மாறிட பிசாசு கூலிக்காரனா மாறிட. யாரும் நியூட்ரலா இருக்கிறீங்க. அதான் இயேசு விட்டவா. உலகமே வந்தாலும் ஆண்டவர் ஏற்றுக்கொள்வா. அது உலகத்துக்கே சேவடு கொடுத்துருக்கிறாரு. நீ கொடுக்க விரும்பலாம். பிசாசு கிட்ட போய் பிசாசு வியாதி எல்லாம் பரப்பி இருப்ப. எல்லா கொரோனா, சாபம், பாவம், மனத்தெல்லாம் நன்மை தீமை மைண்டு தேவதெல்லாம் வியாதி வந்து நீ போறதுக்கெல்லாம் வியாதி கொடுப்ப, சாபத்து கொடுப்ப, மரணத்தை கொடுப்ப. நீ பூமிக்கு இருளா இப்ப கட்சியில் பிசாசுக்கே போய் சேர்ந்துரு சீரிட்டானமாயிட்டு. அதனால தான் வருத்தப்பட்டு வார சோக்கிறோட எல்லோரும் எண்ணிருந்து பாருங்க. நானே ஜீவம் இந்த அப்பத்தை புசித்து திராட்சரசத்தை பானம் பண்ணுங்கள். அப்போ ஒன் மைண்டுக்குள்ள வாங்க. டபுள் மைண்டு தான் இருமணம் உள்ள தன் வழியிலெல்லாம் நிலையாற்றுவாங்க. தேவனத்தை எதையாவது தரலாம் என்று நினையாது இருப்பானாக சொல்லப்படுது. யாக்கோபு போய் படிச்சு பாருங்க. அப்புறம் கடைசியா மத்தேயு 18:19-20 படிங்க. மத்தேயு 18 அங்க பாரு. அங்க ஒரு மனதை பற்றி பாருங்க. மத்தேயு 18ஆம் அதிகாரம். ஏழு தரம் அப்படின்னு சொல்ற. இங்க கவனிங்க. மத்தேயு 18:19 அல்லாமல் உங்களில் 2 பேர் தாங்கள் வேண்டிக் கொள்ள போகிற எந்த காரியத்தை குறித்தாலும் பூமியிலே ஒருமனப்பட்டிருந்தால் பாரு, பூமியிலே ஒருமனப்பட்டிருந்தால் பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவினால் அது அவர்களுக்கு உண்டாகும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். பாரு, பிரியமா சொல்ல பாரு. பூமியிலே ஒருமனப்பட்டிருந்தால் பரலோகத்தின் பிதாவினால் உண்டா. அப்ப என்ன ஒருமனம் பண்ணா? ஜீவ விஷயங்கள்ல ஒருமனப்பட்டதான். பரலோக பிதா வந்து ஆசீர்வாதம் கொடுப்பாரு பண்ணாரா? அது வந்து பாசிட்டிவான காரியம். நீ நன்மை தீமை காரியத்துல 2 பேர் ஒருமனப்பட்டதா? பாதாளர் பிசாசு 2 பேர் அடிச்சு உங்களுக்கு விரோதமாக்கி உங்களே சமைக்கு 2 பேர் அடிச்சு 2 பேர் பாதாளம் கொடுங்க. அவ்வளவு சிம்பிள் மேட்டர். அப்போ இயேசு ஏற்றுக்கொண்டு இயேசு சாமன பரலோக தேவனுக்கு தனது முழு உணர்ந்து கொடுத்தா அவன் வந்து உனக்கு கொடுக்க, நீ வந்து அவனுக்கு 2 பேருக்கு முழு உணர்ந்து கொடுக்க. பரலோக பிதாவனால் தேவநீதி பரலோகம் எல்லா காரியம் வாய்க்க செய்யும். தேவனால் கூடாத காரியம்
தேவனா இயேசுவால் கூடாது பாருங்க ஒண்ணுமே இல்லை. எப்படி அந்த ஜீவ சார் ஒன் மைண்ட் இருந்துச்சு, அதை சிலுவையில் குத்துட்டாரு. இயேசு சார் இயேசு வாழ்ந்து சகலதையும் உங்ககிட்ட குத்துக்கிறாரு. விசுவாசம் பாதாளத்தை, சாபத்தை, பாவத்தை, மரணத்தை, தரித்த வியாதியை நன்மத்தையும் குத்துக்கிறான். அதை போய் தேவன் உங்களுக்கு ஒருவன் பாதாள பிசாசம் எல்லா காரியம் அழிவு நாசம் மோசம் சாப பாவம் முடிவு பாதாளம் உண்டாகும். ஜெபலமா? அதனால ஒரு மணி போட்டு கண்காணத்துல போய் வீட்டில் போய் வாசிங்க. நிறைய வசனம் இருக்கு. ஒரு மணி நமக்கு நேரம் கலந்து போச்சு. ஆனால் ஒன் மைண்ட் ஒன் பேஜ் சோயே மைண்ட் ஜீவ வார்த்தை. அந்த ஜீவன்ல தேவ நீதிட்டு உழிந்தது பரலோக ராஜ்யம் இருக்குது. நான் ஒன் மைண்டு, நான் கிறிஸ்துவ மைண்டு, நான் சோயே மைண்டு, நானு ஜீவ வார்த்தையை பேச போறேன். தேவனுக்கு தனக்கு உலகத்துக்கு ஆதாமுக்கு முழு உலகத்துக்கு பேச போறேன். என்னை பீட் பண்ண ஒரு ஆள் முடியாது. எஸ்ராஜன் சொல்றா. அவன் பேர் என்ன? ஆமானு. கவனி, ஆமான்னு வந்து டபுள் மைண்டு. டபுள் மைண்ட் சாகடிக்க எல்லாரையும் ஆயிடுமா உள்ள. நான் டபுள் மைண்ட் இருந்தா உன்னே ஆயிப்பேன், உலகத்தை ஆயிடுச்சு. உனக்கே தெரியாது நன்மத்தை காரியத்தை. இங்க கவனி, உன் குடும்பத்தையே ஆயிப்பேன். உன் தாய் தகவல்களாம் சாபத்தை பாவத்தை மரணம், அங்கே சாபத்தையும் மரணத்தை கொடுப்பேன். நீ நன்மத்தை வரையிட்ட உனக்கே தெரியாது. அந்த ஆமானு அவனுக்கே தெரியல. என்னடா யூதகுலம் தேசம் பெரியோர் முதியோர் எல்லாம் சங்காரம் பண்ணோமா. ராஜாத்தி ஒன் மைண்டு. தேவனாகிய கர்த்தர் விருந்திலே திராட்சரசம் தேவன் தனக்கு ஆதாமுக்கு முழு உலகத்துக்கு இவன் யூதகுலத்தையே காப்பாற்றுறான். ஆமான் யூதகுலத்தையே சங்காரம் பண்ணுறான். அவன் செய்ததுக்கு பற்றி அப்படியே பார்த்தா பிசாசுக்கு போய் சேர்த்தான். இவன் பரலோக ராஜ்யம் இன்னைக்கு ராஜா. அதே மாதிரி கோலியாத் ஆதாம் வழியா அப்புறம் நன்னத்தை மாதிரி பட்டயத்தோடு ஈட்டியோடு வரான். இவன் கர்த்தருடைய நாமத்தினாலே போறான். தாவீது ஜெயித்தான், அவன் தோத்து போனான். பார்வோன் ஆதாம் வழியா அப்புறம் நன்னத்தை மாதிரி பெரிய ராஜாவா இருக்கான். பெரிய அரசியல் தலைவர் ஆதாம் வழியா அம்மா வீட்டில் பந்துக்கிறான். அந்த தேவன் அவனே பார்வோன் சமுத்திரம் அப்போ மோசே பஸ்காட்டு தட்டி தேவன் தனக்கு வைத்தாட்டுடைய தேவன் தனக்கு உலகத்துக்கு கொடுத்தாங்க. இவங்க செங்கடல் யோதன் காணா தேசத்துக்கு போறாங்க. கையெழுத்தாங்க ஜீவன் ஆத்மா கொடுத்தாரா இல்லையா? கையெழுத்து. அதனால அந்த வசனத்தை வாசித்து முடிப்போம். சங்கீதம் 133 ஒன்று. இதோ சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுகிறது எத்தனை நன்மையும் எத்தனை இன்பமா இருக்கிறது. ஒரு சபையில போனா சோழ ஜீவன் இருக்கணும், தேவ நீதிக்கு உயிர்த்தல் இருக்கணும். 30 விசுவாசி, 40 விசுவாசி, 1000 விசுவாசி, 2000 விசுவாசி, 5000 விசுவாசி, ஏசு ஜீவன் பரிவதன் பிதாவும் ஆதம் முழுவதுக்கு கொடுக்கணும். அங்க வர விசுவாசி மாமியார் சண்டை, பொண்டாட்டி சண்டை, பக்கத்து வீட்டுல சண்டை, இங்க வந்து ஏசு ரத்தம் அங்க மாமியார் டபுள் மைண்டா போச்சு. கிறிஸ்துவை தேவன் தனக்கு ஆதாமும் முழு உலகம் கொடுத்தோம். ஊழியக்காரன் தேவன் தனக்கு ஆதாமும் இயேசு பருவ வாய்நாள்லாம் கொடுத்தாரா அபிஷேகம் தான். அது எப்படி இருக்குமா? அது ஆதோனுடைய சிரசின் மேல் ஊற்றப்பட்டு அவனுடைய அங்கியிலே வடிகிறதும் அவனுடைய அங்கிகளின் மேல் இருந்ததுமான நல்ல தைலத்துக்கும் எர்மோன் மேலும் சியோன் பர்வதம் மேலும் இறங்கும் பனிக்கும் ஒப்பாய் இருக்கிறது. அங்கே அங்கே என்னன்னா, அங்கே கர்த்தர் என்றென்றைக்கும் ஆசீர்வாதத்தையும் ஜீவனையும் கட்டளை எடுக்கிறார். வாழ்க்கையை என்றென்றைக்கும் வாய்நாளெல்லாம் ஆசீர்வாதம் ஜீவனை கட்டளைன்னா கிறிஸ்துக்குள்ளே நானே திராட்சை செடி நீங்கள் கூட ஒருவனில் நிலைத்திருந்தால் கண்டிப்பா ஆசீர்வாதம் தான். நீ 127 நாடுகளுக்கு ராஜாத்தி தான். நீ எகிப்திய அதிபதி தான். ஆடு மேய்க்கிறதே ராஜாத்தி ராஜாவா தான் நீ மாறுவாய். ஜாமோனோ சோத்ராண்டுகளை துதிக்கிறார் ராஜா. இந்த அதிகமான ஆண்டுடைய ஞாயிற்றுக்கிழமை கதாவை ஓய்வு நாளிலே எங்களோடு கூட பேசி ஒவ்வொரு வார்த்தையை நன்றி செலுத்துகிறோம். கத்தாவே பயப்படாத, கலங்காதே, டபுள் மைண்ட் ஆகிட்டு நீ ஒரு மனத்துக்கு வா, ஏசு வண்டையில் வா. வருத்தப்பட்டு பாதம் சமைக்கிற நன்மத்தை மரியத்தை கனியை புஷித்தாய். அது தேவனுக்கு வாய்நாள் அங்கே மரணமும் சாபமும் இருக்குது. வாழ்க்கை கலங்கி போகுது. எதிர்காலத்துக்கு பயப்படுற வா, பயப்படாத, கலங்காத, திகையாது. ஏசு வண்டையில் வா. ஏசு ஜீவரத்தம். அது தேவனுக்கு தனக்கு ஆதாமுக்கு முழுவதுக்கு கொடு. நன்மத்தையும் குத்து சாபமும் மரணம் தான் இருக்குது. முடிவு பாதாளம். ஆதாமி சிந்தை மரணம், கிறிஸ்து சிந்தையோ ஜீவன சமாதானம். இயேசு ரத்தத்தை பிதாக்குமார் ஆதாமுக்கு முழு உலகத்துக்கு வாழ்நாள் தான் இடைவிடாம எக்காலம் கொடுக்க அங்கே கர்த்தர் ஆசீர்வாதத்தையும் ஜீவனையும் கட்டளையிடுகிறார். சோத்ரம் ஆண்டவரே துதிக்கிறோம். ஆண்டவரே சோத்ரம். For there the Lord commanded the blessing life forevermore. Sotram. Behold how good and how pleasant it is for brethren to dwell together in unity. கிறிஸ்துக்குள்ள கூடிவாங்க. கிறிஸ்துவ தேவன் தனக்கு ஆதாம் முழுவதும் கொடுங்க. அங்கே அபிஷேகம் ஆசீர்வாதம் இருக்கும். நண்பத்தைகளை கூடி வந்து நீ பக நான் பக, நீ நண்பத்தேவன், உன்னை சபிக்க நான் சபிக்க, அங்கே அசுத்தம் இருக்கு. நம்மளும் சபிக்க உலகத்துக்கு சாபமாக இருக்கும். ஆதாமி சிந்தை மரணம், கிறிஸ்து சிந்தையோ ஜீவன சமாதானம்.
பரிசுத்த பிதாவே, இந்த அறிவான கர்த்தாவே ஸ்தோத்திரம். பாடுகிற நாட்களிலே வேலையில கர்த்தாவே இவ்வளவு பேச ஒவ்வொரு வார்த்தையை நன்றி செலுத்துகிறோம். பயப்படாத, கலங்காத, திகையாது. டபுள் மைண்டை தூக்கி போடு. நண்பர் தேவை வேண்டாம் அவனுக்கு. அது உன்னை அழிக்கும், மற்றவர்களுக்கு உலகத்தை அழிக்கும். அங்கே மரணமும் சாபம் தான் இருக்கும். அட்ரஸ் கேட்டுட்டு வருவான், கண்டிப்பாக வருவான். திருடுவான், கொள்ளுவான், அழிப்பான், பாதா தீர்த்து போயிட்டே இருப்பான். ஒன் மைண்ட் வா, நானே வழியும் சத்தியமும் ஜீவனமோ இருக்கிறேன். திருடவும் கொள்ளவும் வழிக்கு வரும் வேறொன்று போகிறான். டபுள் மைண்ட் ஆகிட்டான். ஏசு நாவோட அவர்களுக்கு ஜீவன் உண்டாகி அது பரிபூர்ண ஜீவ சொல்ல ஜீவனத்தை கொடுத்துருக்காரு. அதை போய் தேவன் தனக்கு ஆதாவும் முடிவுகளுக்கு வாழ்நாள் நம்ம இடைவெளி எக்காது அங்கே கத்த ஜீவனையும் ஆசுவாதத்தை கட்டளையிடுவார் சொல்லப்படுகிறதாவே. இந்த சத்தியத்தை கேட்ட ஒவ்வொரு ஆஸ்வதிக்கும்படி ஜெபிக்கிறதா. ஏசு தூரத்தில் காணாதீசை விட விசுவாசனால் புதிய வேலை போடுறான். டபுள் மைண்டு. ஏசு இங்கே சொல்றா ஜீவப்போ போ, ஒரு மகன் சொந்தமானார். அந்நேரமே அவன் சொந்தமானார். ஏன்னா ஒன் மைண்டுக்குள்ள கொண்டு வந்தார். அவன் பேர் சொல்லி தேவந்த தாதம் ஜீவாப்போ கொடுத்தார். காணாதீசை மக விசுவாச கொடி அந்நேரமே சொந்தமாயிட்டான். சமீபத்தில் ஓய்ந்தெல்லாம் தூரத்தில் ஆரம்பத்தில் ஏசு பரிவு தேவனை உங்கள் அம்மா பேர் சொல்லுவாங்க, அப்பா தங்கச்சி அப்பா தூரத்துக்கு ஒரு ஏரியாவில் இருக்கிற ஜனக்கு ஏசு ஜீவன் பரிவு தேவந்தர் பாவம் அசுத்த பசுத்தா இருக்கலாம். தேவதூர் பணிவிடை செய்வாங்க. அங்கே ஆசீர்வாதத்தை ஜீவனை கொண்டு வந்துடலாம். இயேசு சார் இயேசு ரத்தத்துக்கு வெளியே போட இயேசு ஜீவனை எண்ணெய்ட்டு ஆசுவாதம் இயேசு தான் பரலோகமே இல்லை. மரணம் சாபத்தில் நண்பத்தை எல்லாம் கேடுபாடுக்குது. உன்னிட்டு பூமி சமைக்கப்பட்டு முள்ளுக்கு முளைக்கு தவிர வேறு ஒன்றும் நடக்காது. திருடமும் கொண்டு வாங்கிட்டு வெறும் ராணுவங்களுக்கு ஜீவன் உண்டாயிருக்கும். அது பறிமுடப்படும் வந்தேன் கத்தாவை இந்த வார்த்தை கொண்டு ஒவ்வொரு நீ ஆஸ்வதிக்கும்படி ஜெபிக்கிறோம். பெரிய காரியங்கள் செய்வோம். கிறிஸ்துக்குள்ள வருங்க தாவே. இயேசு கிறிஸ்துவாமட்ட வார்த்தை தத்துக்களை பிதாகுமார் ஆதாம் முழுவதுக்கு வாழ்நாள் இடைவிடாமல் எக்காது சுதந்திரம் கொடுக்குறங்க தாவே. எங்கள் வாழ்க்கையில் என்னென்னைக்கும் ஜீவன சமாதானம் தாவிது வர விருந்தி எழுது ஆடு வைக்கிற ராஜாவை உயர்த்தப்பட்டது போல எஸ்தர் ராஜா அப்பா மாநில 124 ராஜ்யத்தை மாண்டது போல கோஷ இஸ்ரேல் ரட்சகனாக இருந்தது போல ஆபிரகாம் சகல காலத்திலும் ஆசீர்வாதம் இருந்தது போல வேதத்திற்கான பார்க்கல இயேசுவை போட்டு அந்த இயேசு தேவன் பரலோகராஜ்யமாக இருக்கிறார். இந்த தேவன் தனக்கு ஆதாம் வாழ்நாள் இடைவெளி எக்கால் வருங்க அசுத்தாய் பசுத்தாய் உலகத்துக்குள்ளே பூமிக்கு பாருங்க. இந்த செய்தியை கேட்க நீ பயன்படுத்தபடி ஜெபிக்கிறது தாவே. மாபெரிய கொண்டு வரும்படி ஜெபிப்போம். இயேசு சாப்பிட எல்லா ஜீவனில் நல்லது தாவே. கர்த்தருக்கு மகிமையாக என்னுடைய பெயர் பாஸ்டர் சாமஸ் பரிபூர்ண ஜீவன் சபை சோழர் பகுதியில் சபை எனக்கு ஒவ்வொரு நாட்டையும் ஆன்லைன் மூலமாக ஃபேஸ்புக்கில் போங்க, துளசிராம் சாமஸ் சர்ச் பண்ணுங்க, யூடியூப்பில் போங்க, ஏஎஸ்சி வெறும் சர்ச் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி கொடுங்க. நண்பர்கள் பிள்ளைகளும் ஷேர் பண்ண ஒரு 100 பேருக்கு இந்த செய்தியை ஷேர் பண்ணுங்க. நிச்சயமாக நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கொடுங்க. கடைசி நாள் நேரில் தேவை உங்கள் அருமையாக பயன்படுத்துவா. இந்த செய்தியில் கற்றுக்கோடு பேசியிருக்கார். கத்தருக்கு காணிக்கை தட்டுங்கள். கத்தருக்கு காணிக்கை தந்த விரும்பில் என்னுடைய கூகுள் பே நம்பர் 73395648. வாட்ஸ்அப் கற்றுக்கலாம். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி கொடுங்க. இந்த ஏராளமான செய்தியில் உங்களுக்கு கடைசி நாள் நேரில் தேவை உங்கள் வல்லமையாக பயன்படுத்துவா. இந்த செய்தி 2/5/2025 ஞாயிறு 6 வெள்ளூர் பகுதியில் கொடுக்கப்பட்டது. கத்தர் ஆஸ்வதிப்பாராக. ஆமென்.